ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்ல அந்த 3 பேர் யாருன்னு பார்க்கலாமா? எஸ்தர், வின்சி அண்ட் சிவரஞ்சனி. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த வீடியோ முழுசா பாருங்க. கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதல சிறப்பு விருந்தெல்லாம் வரலாம். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க போலாம். சொல்லாத்தா, என்னாத்தா? ஏம்படி நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சியா நீ? செஞ்சுட்டாத்தா, எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். சரி சரி, அடப்பாங்கரையில சட்னி சாம்பார் எல்லாம் தயாரா இருக்கு. சரியா, எல்லாத்துலயும் உப்பு காரம் இருக்கான்னு சரியா பாத்துக்கோ. இலையெல்லாம் நறுக்கி வச்சுக்கோ. சரியா, இந்த வேலையெல்லாம் செஞ்சு வை. அப்புறம் முக்கியமா தண்ணி எடுத்து வந்து வைடி. ஆத்துக்கு போயிட்டு வா. ஏன்னா இட்லி சாப்பிட்டு தண்ணி குடிக்கோங்க, வெளியே ஒரு குடம் வைக்கணும்ல. அப்ப ஆத்துக்கு இப்ப போகணுமாத்தா? ஆமாண்டி, சாப்பாடோட முக்கியம் தண்ணி தானே. அது வைக்காம எப்படி இருக்கிறது? நம்ம வீட்டுக்கு போலங்க தான் தண்ணி இருக்கு, வரவங்க குடிக்கிறதுக்கு வேணும்ல. எடுத்துட்டு வந்துரு 2 குடம். சரியாத்தா சரியாத்தா. அப்புறம் அந்த வின்சி இருக்கால? ஆமாத்தா சொல்லு. அவ வீட்டு வாழை மரத்துல நிறைய இலை இருக்கான், கொஞ்சம் பறிச்சு தரேனா. நம்ம கடைக்கு தேவையானதை அங்கேயே பறிச்சுக்க சொன்னா. நான் இலை கம்மியா தான் வச்சிருக்கேன். அதனால நீ எதுக்கும் வின்சி வீட்டுல போய் இலையும் வாங்கிட்டு வந்துடுறியா சத்த? என்னாத்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கடையே திறக்க போறோம். நீ இப்பதான் இலைய வேண்டாம் தண்ணி எடுத்துட்டு சொல்ற. இதெல்லாம் நேத்தே பண்ணி வைக்க கூடாதா? அடியே, இலைய வந்து காலையில பறிச்சுக்கன்னு சொன்னா. நீ வாழைத்தோப்பு வரைக்கும் தானே போய் பிச்சுட்டு வந்துரு. அந்த வின்சி அங்கதான் இருப்பா. சரி சரி, போயிட்டு வரேன். என்னமோ இந்த வேலைக்கு இப்படி சிலுத்துக்கிறா இவ. ஆத்தா, இன்னைக்கு இட்லி கடை போட போறதானே நீ? ஆமாடி, செய். அதுக்கு என்ன இப்ப? அப்ப நான் பள்ளியோட லீவ் போட்டுக்கவா? அடியே, நான் இட்லி கடை திறக்கிறதுக்கும் நீ பள்ளியோடத்தை மட்டும் போறதுக்கு என்னடி சம்பந்தம்? என்ன அத்தா இப்படி சொல்லிவிட்ட? நீ புது கடை ஆரம்பிக்கிற, நானும் உன் கூட இருக்கணும்ல, அதுக்குதான் சொல்றேன். அடியே இசை, நான் இப்ப வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவேன். நீ பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போ. சரியா, பள்ளியோட லீவ் போடுற அளவுக்கு நம்ம இங்க ஒன்னும் பெரிய ஹோட்டல் கட்டல. சரியா அத்தா? என்ன அத்தா, நீ முதல் நாள் செய்யற, லீவு போட்டுக்கிறனே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ போய் கிளம்பி வா. சாமி கும்பிட்டு சாப்பிட்டு நீ கிளம்பலாம். போ போ. சே, ஏதாவது சாக்கு சொல்லி லீவ் போலான்னு பார்த்தா முடிய மாட்டுதே. அடியே இசை, புலம்பிக்கிட்டே போவாதடி. ஒழுங்கா பள்ளியோடத்துக்கு கிளம்புற வேலையை பாரு. எங்கடா சாக்கு கிடைக்குன்னு அலையிறா பாரு. தமிழ்ச்செல்வி. அட எஸ்தரக்கா, வாங்கக்கா. ஆளே பார்க்க முடியல, இந்த ஊருக்குள்ளதான் இருக்கீங்களாக்கா? ஆமா தமிழ், இங்கதான் இருக்கேன். என்ன செய்ய, நான் தான் பண்ணையார் வீட்டுக்கு வேலைக்கு போறேன்ல, உனக்கு தெரியும்ல. வேலையும் வீட்டுக்கு வரவும் சரியா இருக்கு நேரம். எஸ்தரக்கா, இன்னைக்கு என்ன நீங்க தண்ணி எடுக்க வந்திருக்கீங்க? எப்போதும் அம்மா தானே வருவாங்க. ஆமாண்டி, இன்னைக்கு வீட்டில் இருந்தேன். சரி அம்மா போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். தண்ணி நல்லா தான் ஓடுது இல்ல ஊருக்குள்ள? ஆமா எஸ்தரக்கா, இந்த தண்ணி தான் நம்ம ஊருக்கே நல்லா சுத்தமா இருக்கு பாருங்க. நம்ம ஊர் தண்ணி எங்க ஆத்துக்கெல்லாம் வர நேரமே இல்லை, வேலைக்கு போயிட்டு வரவே சரியா இருக்குடி தமிழ். என்ன உங்க அம்மா இட்லி கடை ஆரம்பிக்க போறாங்களாமே, கேள்விப்பட்டேன். ஆமா எஸ்தரக்கா, இட்லி கடை போடுறாங்க. நீங்களும் வாங்களே, இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறோம். சரி சரி வரேன்டி. அது சரி, நீங்க இன்னைக்கு வேலைக்கு போறியா? இந்நேரம் கிளம்பிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு தண்ணி எடுக்க வந்திருக்கீங்க. இல்லடி தமிழ், இன்னைக்கு நான் லீவுடி. லீவா? லீவே போட மாட்டீங்க, இன்னைக்கு என்ன லீவ் போட்டிருக்கீங்க? மேலுக்கு எதுவும் முடியலையா எஸ்தரக்கா? இல்ல தமிழ், மேலுக்குலாம் நல்லா தான் இருக்கு. அங்க பண்ணையார் குடும்பத்துல யாரும் இல்ல, அவங்க தான் 2 நாளைக்கு லீவ் விட்டாங்க. யாரும் இல்லையா? ஏன்க்கா, எல்லாம் எங்க போயிட்டாங்க? என்னாச்சு? எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க தமிழ், குடும்பமா சேர்ந்து. அப்படியா? என்ன திடீர்னு? உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னும் 2 நாள்ல பண்ணையார் பையனுக்கும் அவங்க அத்தை பொண்ணு ஜோதிக்கும் கல்யாணம்ல. என்னது, அவருக்கும் ஜோதிக்கும் கல்யாணமா? எஸ்தரக்கா, என்ன சொல்றீங்க? கல்யாணமா? ஆமா தமிழ், ஆமா உனக்கு தெரிய வாய்ப்பு கம்மி தான், யாருக்குமே தெரியாது. திடுதிடுப்புன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எஸ்தரக்கா, என்ன சொல்றீங்க? திடுதிடுப்பும் கல்யாணமா? ஏன், என்னாச்சு? ஆமா தமிழ், ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது, ஏதோ திடுதிடுப்புன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கே எப்படி தெரியும்? லீவ் விட்டதுனால தெரியும். அது அந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறேன்ல, அதனால சொன்னாரு பண்ணையாரு. என்னவா இருக்கும்? திடீர்னு கல்யாணமா? ஏன், ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்னமோ தமிழ், பணக்காரங்க திடீர்னு ஏதாவது ஒரு விசேஷம் வைப்பாங்க, கல்யாணம் காது குத்துன்னு. நம்மளால அது மாதிரி முடியுமா? நிஜமாவே நாளை மறுநாள் கல்யாணமாக்கா?
ஆமாண்டி தமிழ், அது கோயில்ல தானா, யாரையும் கூப்பிடல, அவங்கக்குள்ளே கல்யாணத்தை முடிக்க போறாங்க. ரிசப்ஷனுக்கு தான் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏன் எனக்கு கூட சொல்லலை, லீவு கொடுத்துட்டாங்க, அம்பிட்டு தான். நம்ம எவ்வளோத்த கேட்குறது, நம்மளே அங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கோம், என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்க முடியும். சம்பளத்தை தராங்களா, வாங்குறோமா, அதோட அம்பிட்டு தாண்டி. என்னவா இருக்கும் அவருக்கு ஏன் திடீர்னு கல்யாணம்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? எதா இருந்தாலும் சரி, அவர் நல்லா இருந்தா போதும். அந்த ஜோதியை கல்யாணம் பண்ணிட்டு, கடவுளே அந்த ஜோதி அவர் நல்லா பாத்துக்கணும். என்னடி தமிழ் திடீர்னு அமைதியாயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எஸ்தரக்கா. பாவம், உன் கதையும் கேள்விப்பட்டேன், உன் கல்யாணம் நின்றுச்சாமே, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி தமிழ் கேட்கவே. விடு, அவன் இல்லைன்னா என்ன, உனக்கு அழகான அறிவான மாப்பிள்ளை வருவான். நீ இருக்கிறதுக்கு உங்க மாமா பையன் உனக்கு தகுதியே கிடையாதுடி தமிழ். நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும். எஸ்தரக்கா, இப்போ என் கல்யாணத்தை பத்திலாம் எனக்கு யோசனை இல்லக்கா. எங்க ஆத்தா சம்பாதிக்கணும், இந்த வீட்டை பாத்துக்கணும், எங்க வீடு கொஞ்சம் அடமானத்துல இருக்கு, அதை மீட்கணும், அப்படிதாக்கா என் எண்ணம். மற்றபடி கல்யாண காட்சிலாம் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லக்கா. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும்டி, கவலைப்படாத. சரிக்கா, நான் வெரசா போகணும், கடைக்கு வேற வியாபாரத்துக்கு ஆள் வந்துருவாங்க, அதனால தண்ணி தேவைன்னு ஆத்தா, நான் வரவா? சரிடி தமிழ். எஸ்தரக்கா, ஏதாவது வாங்கினா நம்ம கடைக்கு வந்து வாங்க, இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே இருக்கும். எங்க ஆத்தா கைமணம் உங்களுக்கு தெரியும்ல, எது வாங்கினாலும் எங்க வீட்டுக்கு தான் வரணும், சரியாக்கா? இதை நீ சொல்லணுமாடி தமிழ், கண்டிப்பாடி. சரிக்கா, அப்ப நான் வரேன். வின்சி, வின்சி, வாங்க தமிழக்கா. வின்சி, உங்க வீட்ல வாழைக்கொல்லை இருக்காமே, ஆத்தா வாழையில பறிச்சுட்டு வர சொன்னுச்சு. ஆமாக்கா, நேத்தே உங்க அம்மா வந்து சொன்னாங்க, கொல்லப்புறத்துல தான் இருக்கு, பறிச்சுக்கிறீங்களா? சரி வின்சி. இருங்கக்கா, நானும் வரேன், கத்தி எடுத்துட்டு வரேன், நீங்க கொல்லப்புறத்துக்கு போங்க, நான் வரேன். சரி வின்சி, வா. தமிழக்கா, இந்தாங்க கத்தி. குடு வின்சி. என்னக்கா, பாத்துக்கா, எட்டலையா? ஆமா வின்சி, கொஞ்சம் எட்டல. பாத்துக்கா, கத்தி ரொம்ப சொனப்பா இருக்கு, கை பாத்து. சரி வின்சி, பாத்துக்கிறேன், நீ தள்ளி நில்ல. என் அக்கா மவளே தமிழ் செல்வி. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? என்ன அத்தை மவளே இப்படி கேக்குற? மாமன் சும்மா இந்த வழியா வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு அது தேவையில்லாது, முதல்ல போ. வாழையில பறிக்க ரொம்ப கஷ்டப்பட்ட போல, நான் வேணா தூக்கி விடவா? பொறுக்கி, இன்னும் நீ திருந்தலையா? கையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீல? கத்தி தானே, இந்த மாமனை நீ குத்துனா இந்த மாமன் சாக மாட்டேன், குத்து. சுரேஷ், ஒழுங்கா போயிடு, உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். என்ன தமிழ் இப்படி பேசுற மாமனை பார்த்து? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, திரும்ப எதுக்குடா என்கிட்ட வந்து வம்பிழுக்கிற? எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீ அத்தை மாவ இல்லைன்னு ஆயிடுமா? தமிழ் செல்வி சொல்லு. சீப்பா, உன்கிட்ட யார் பேசுவா? உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். சுரேஷ் அண்ணா, விடுங்க, தமிழ் செல்வி அக்காக்கு லேட் ஆச்சு. அக்கா, நீங்க நறுக்குங்கக்கா இலைய. ஏதோ பாவமே நம்ம அத்தை பிள்ளை கஷ்டப்படுதே இலை பறிக்க, சரி நம்ம தூக்கி விட்டு உதவி செய்வோம்னு நினைச்சா ரொம்ப தான் பிகு பண்றியே தமிழ். எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நான் பறிச்சுக்குவேன். வின்சி, இதை பிடிப்பா. ஏன் தமிழ் செல்வி இப்படி கஷ்டப்படுற? இந்த கத்திய கூட நானா தான் அறுத்து தரேன். இங்க பாரு, உன் சகவாசம் உன் குடும்ப சகவாசமே வேணான்னு நாங்க ஒதுங்கி இருக்கோம். தேவையில்லாம திரும்ப திரும்ப வந்து என்ன வெறுப்பேத்துற, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். வின்சி, இந்த கத்தி பிடி, இலைய கொடு. என்ன தமிழக்கா, இலை போதுமா? போதும் வின்சி, போதும், நான் வரேன், ரொம்ப நன்றி. சரிக்கா. கத்தி நல்லா சொனப்பாதான் இருக்கு வின்சி, ரொம்ப நல்லதுதான். சில எடுபட்ட பயலுக வந்தா குத்துறதுக்கு சௌரியமா தான் இருக்கும், இப்படியே வச்சுக்கோ. நான் வரேன் வின்சி. சரிக்கா. என்ன பட்டாலும் இவளுக்கு இன்னும் திமிரு அடங்கலையே. இந்த திமிரு தான் இவள்கிட்ட எனக்கு பிடிச்சதே. என்னடிலதா, எல்லாம் தயாரா இருக்கு போல? ஆமாத்த, கடை எப்படி இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் தயாரா இருக்கு, சட்னி சாம்பார் எல்லாம், இட்லியும் சுட்டு வச்சிருக்கேன், வந்தா வியாபாரத்தை தொடங்க வேண்டியதான். சரி சரி, நம்ம குலதெய்வத்தையும் அந்த கருப்பையும் நினைச்சிட்டு ஆரம்பிடி, வேண்டுதல் பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? சரிங்க, முதல்ல நீங்க தான் சாப்பிடணும், இருங்க வச்சு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி, ஃபர்ஸ்ட் வர வியாபாரத்தை பாரு, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னத்தே இப்படி சொல்றீங்க? நீங்க சாப்பிட்டு பார்த்தாதான் அடுத்தடுத்து கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க ருசி, இருங்க வாரேன். என்ன மோடி, நல்லபடியா அந்த வியாபாரம் ஓடணும், நல்லபடியா நம்ம குடும்பம் தலைச்சு வரணும். அப்பத்தா பாத்தியா, எங்க ஆத்தா கடைக்கு என் பேரை வச்சிருக்கேன். ஆமா ஆமா, பார்த்தேன். நீ பிறந்தப்ப தமிழ் செல்வின்னு பேர் வைக்க சொன்னதே நான் தாண்டி. எல்லா செல்வமும் சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் தமிழ் செல்வின்னு பேர் வச்சோம். அந்த பேரே உங்க ஆத்தா கடைக்கு வச்சிருக்கா. அதே மாதிரி எல்லா செல்வமும் உங்க ஆத்தா கடைக்கு வரும், கவலையே படாத. சரி இந்தாங்க அத்தை, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. வாங்க இட்லி சாப்பிடு வாங்க எல்லாரும்.
அடியே கூவி கூவி வைக்கிறதுக்கு என்னடி இட்லி கரடி பசிச்சா வருவாங்க, நீ முதல்ல வா. என்னத்த இட்லி எப்படி இருக்கு? அடி இல்லதா உன் கையால நானு 20 வருஷத்துக்கு மேல சாப்பிட்டுட்டு இருக்கேன்டி, உன்னோட ருசி எனக்கு தெரியாதா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பூரி வேணா எடுத்துட்டு வரட்டா? பூரிலாம் வேணாண்டி, செரிக்காதடி, இட்லியே போதும். சரி சரி நல்லா சாப்பிடுங்க. அடியே தமிழ், உள்ள போய் சுருக்கு பை இருக்குல்ல என்னோடது, அதை எடுத்துட்டு வா. இப்ப எதுக்கு அப்பத்தாது? சொன்னா கேளுடி, போய் எடுத்துட்டு வா சுருக்கு பைய. சரி அப்ப தந்த போறேன். ஓ நல்லா ருசியா இருந்துச்சுடி. அப்பத்தா இந்த சுருக்கு பை கொண்டா கொண்டா. லதா சொல்லுங்கத்த. இந்தாடி நான் சாப்பிட்ட இட்லிக்கான காசு. என்னத்த நீங்க போய் காசு தரீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம வீட்டுல சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்குறீங்களா? போங்கத்த. அடியே பைத்தியக்காரி, சொந்தம் வேற வியாபாரம் வேற, சரியா? நான் இப்போ உன் கடைக்கு தான் வந்து சாப்பிட்டேன், அதனால காசு வாங்கிக்க புடி. என்னத்த அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வச்சுக்கோங்க விடுங்க. அடியே நீ என் மருமக தான், உன் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சோறு போட்டேன்னா நான் சாப்பிடுவேன் மாமியாருங்கிற உரிமையில. இப்ப உன் கடையில வந்து சாப்பிட்டிருக்கேன், மாமியார் மருமகலாம் கிடையாது, நான் சாப்பிட வந்த ஒரு ஆளு. இந்தா புடி, வியாபாரத்தை கவனி. என்னத்த சொன்னா கேட்க மாட்டீங்க? வேணாத்த. அம்மா அதான் அப்பத்த காசு இதுல வாங்கிக்க வாங்கிக்க. சரி சொன்னா விட மாட்டீங்க, இருங்க நீங்களே இதுல கல்லாப்பட்டியில போடுங்க, இருங்க வாரேன். இந்தாங்கத்த மொத போனி நீங்க தான், கல்லாப்பட்டியில நீங்களே போடுங்க. நம்ம குலசாமி புண்ணியத்திலையும் அந்த கருப்பை புண்ணியத்திலையும் கல்லாப்பட்டி நிறைஞ்சு நம்ம குடும்பம் நிறைஞ்ச சந்தோஷத்தோட இருக்குண்டி, கவலைப்படாத சரியா? ரொம்ப சந்தோஷத்தை, ரொம்ப நன்றியத்தை உங்க. சரி சரி நான் உள்ள இருக்கேன், நீங்க வியாபாரத்தை கவனிங்க. சரியத்த பார்த்து போங்க. தமிழே வா, இட்லி வந்துருச்சான்னு பாப்போம். ஆத்தா என்ன ஒருத்தரையும் காணோம்? இந்த ஊர்க்காரங்களை நம்பி வேற சட்னி சாம்பார் இட்லிலாம் சுட்டு வச்சிருக்கா, வியாபாரம் நடக்குமா? அடியே தமிழ் செத்த வாயை மூடிட்டுரு, அதெல்லாம் வருவாங்க வருவாங்க, இன்னும் நேரம் ஆகலைல்ல வருவாங்க. அப்படியே விற்கலன்னா என்ன, சாப்பாடு இது அதை உங்களுக்கு கொடுக்க போறோம், மிச்சமானா அம்பிடுதான் விடு. அங்க பாரு சிவரஞ்சனி வரா பாரு, வாடி வா. லதாக்கா இட்லி கடை ஆரம்பிச்சுட்டு சொன்ன மாதிரியே ரொம்ப சந்தோஷம்க்கா. அதுவும் தமிழ் செல்வி பேரே வச்சிருக்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி சரி சாப்பிடுறேன்டி. என்ன லதாக்கா இப்படி கேட்டுப்புட்ட? உன் கையால செஞ்ச மல்லிகைப்பூ இட்லி தான், இட்லியும் சட்னி சாம்பாராச்சும் ஊத்தி கொடுக்கா. சரிடி சிவரஞ்சனி. ஏய் தமிழ், சிவரஞ்சனி அக்காக்கு இட்லி வச்சு கொடு, நான் இந்த இட்லி வெந்துருச்சான்னு பாக்குறேன். சரி அக்கா. அக்கா இந்தாங்கக்கா இட்லி சாப்பிடுங்கக்கா. அக்கா உண்மையுமே பிரமாதமா இருக்கு, சும்மாவே நல்லா செய்வேன், அது கடை வச்சிருக்கும் சூப்பரா இருக்கு. வசந்த பவன் ஹோட்டலே தோத்துருன்னா பாத்துக்கக்கா. நல்லா இருக்குக்கா. சரிடி சரி நல்லா சாப்பிடுறீ, வேணுங்கிறத தோசை சுட்டு தரவா பூரி வைக்கவா? ஐயோ அக்கா இதுவே போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு. இன்னாக்கா காசு. கொடுங்கக்கா என்கிட்ட கொடுங்க. அதாக்கா உண்மையாலுமே பிரமாதமா இருக்குக்கா. சரிக்கா நான் வரேன்க்கா. சரிடி ரஞ்சினி போயிட்டு வா. அதாக்கா என்ன சாப்பாடுலாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி தரேன். இட்லி பூரி பொங்கல் எல்லாமே இருக்கு. இட்லி கொடுங்கக்கா போதும். எனக்கு பூரி தான் வேணுமா? பூரி தான் வேணும். டேய் காலையில எதுக்கு பூரி, இட்லியை சாப்பிடு. ஏண்டி புள்ளை அதட்டுற? நான் நல்லா சுத்தமா தான் செஞ்சிருக்கேன், பூரி சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. குழந்தைக்கு பிடிச்சதே கொடு. தமிழே இட்லி 2 பூரி வச்சு கொடுமா. நல்லா இருக்குக்கா, ருசியா இருக்கு. நல்லா இருக்கு பூரி. நல்லா சாப்பிடுங்க, வேணுங்கிறத சாப்பிடுங்க. போதுங்கக்கா போதுக்கா. இந்த தமிழ் காசு. கொடுங்கக்கா. அப்ப நான் வரலதாக்கா, வாடா போலாம். பரவாயில்லத்தா, நீ சொன்ன மாதிரி எல்லாம் வருவாங்க. தமிழே தரமான பொருளை நியாயமான விலைக்கு கொடுத்தா கண்டிப்பா அந்த இடத்துல வியாபாரம் நல்லதா நடக்கும்டி, கவலைப்படாத, நமக்கு நல்ல வியாபாரம் போகும். சரி சரி இட்லி வந்துருச்சா பாரு. சரி சரி எல்லாம் கண்ணை மூடி சாமியை கும்பிட்டுக்கோங்க, நல்லபடியா அந்த கல்யாணம் நடக்கணும்னு. ஜோதி பாண்டி சாமியை கும்பிட்டுக்கோங்க, இதான் நம்ம குலதெய்வம், நல்லா கும்பிட்டுக்கோங்க. கடவுளே இந்த தடவை எங்க கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடந்துடணும். அம்மா தாயே, என் பிள்ளைக்கு எந்த குறை இல்லாமல் கல்யாணம் நடக்கணும். எங்கள் வீட்டில் இருக்க கெட்டது எதுவுமே நடக்கக்கூடாது, நடந்த வரைக்கும் போதும். இனிமேல் எங்கள் வீட்டில் நல்லதே நடக்கணும், அதுக்கு நீ தான் துணை நிற்கணும். அந்த தமிழ் செல்வி மட்டும் எங்க கல்யாணத்துல குறுக்க வந்துடக்கூடாது. ஆண்டவா நாளைக்கு ஒரு நாள் எப்படியாவது தாண்டிடணும். ஆண்டவா நான் என்ன சொல்றதுனே தெரியல. நான் முன்னாடி தமிழ் செல்வியை காதலிச்சிருக்கேன், ஆனா இப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா அவளை நான் எப்படி காதலிச்சேன், அவள் என்னை எப்படி காதலிச்சா எதுவுமே ஞாபகம் இல்லை. பாவம் அந்த பொண்ணை, நான் இப்போ ஏமாத்துறதுக்கு சம்மந்தம் அந்த பொண்ணை. எங்கள் அம்மா அப்பா விருப்பத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் தமிழ் செல்விக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அது மட்டும் தான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். அவள் என்னைக்கும் என்னை காதலிச்சதை நினச்சி வருத்தவே படக்கூடாது. அம்மா தாயே, என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நல்லபடியாக நடந்தா இந்த கோயிலே நான் மொட்டை கடிக்கிறேம்மா.
ஊரை கூட்டி கல்யாணம் பண்ண வேண்டியது இப்போ இவளால தான் யாருக்கும் தெரியாம அவசர அவசரமா பண்ண வேண்டியதா இருக்கு. ஏங்க குடுகுடுப்புக்காரன் சொன்னது ஞாபகம் இல்லையா? நமக்கு நம்ம பையன் வாழ்க்கை தான் முக்கியம். ரிசப்ஷன் வச்சுக்கலாம் விடுங்க. ஆமாங்கண்ணே, ரிசப்ஷன் வச்சுக்கலாம் விடுங்க. மதுரை சொல்றது சரிதான். இப்போ என்ன, பசங்க கல்யாணம் தடை இல்லாமல் நடக்கட்டும். கவலைப்படாதீங்க. நம்ம குலதெய்வ புண்ணியத்தால சீக்கிரம் நடந்துரும். இன்னும் ஒரே ஒரு நாள் தானே, நடந்துரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா? சரி, இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, கேள்வி வீடியோக்குள்ள இல்லை, உங்களுக்கு தான். இந்த கிராமத்து காதல்ல உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சீக்கிரமாக சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் 3 பேர் சீக்கிரமாக சொல்றீங்கன்னா அவங்க தான் நாளைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட். சீக்கிரம் போய் சொல்லுங்க, உங்களுக்கு கிராமத்து காதல்ல எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு டைப் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கிராமத்து காதல் கதையை பற்றி கருத்துக்களும் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.